வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. முதலிலே சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தபோது தீபம் ஏற்றுவதற்கு தடை இல்லை என்று தீர்ப்பு கிடைத்தது. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மதுரை கிளையில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார்கள். அதுவும் அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த கோரிக்கையை தள்ளுபடி செய்தது. உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீட்டு செய்திருக்கிறார்கள். அதிலும் விரைவு வழக்காக அர்ஜென்ட் பெட்டிஷனா விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் சரியான ஆவணங்களோடு தாக்கல் செய்தால் வழக்கு பட்டியலிடப்படும் என்று சொல்லியிருந்தது. ஆனால் இன்றைக்கு சமீபத்திலே வந்திருக்கக்கூடிய செய்தி, தமிழ்நாடு அரசு முறையான சான்றுகளோடு ஆதாரங்களோடு அல்லது தரவுகளோடு இந்த வழக்கை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி காலதாமதம், அதாவது பெண்டிங்ல வச்சிருக்குது. உச்சநீதிமன்றம் 60 நாட்களுக்கு பெண்டிங்ல வச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல தொடர்ந்து போராடி தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மற்றும் அறநிலைத்துறையினுடைய அதிகாரி சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த வழக்கிற்கு வாதாடுவதற்காக ஒரு சீனியர் அட்வொகேட், முன்னணி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் முகுல் ரஸ்தோகி நியமிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவருக்கு ஒரு நாள் அவர் வாதாடுவதற்காக வந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் 50 லட்சம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடகங்களிலே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த 50 லட்சம் வழக்கறிஞருக்கு கொடுக்கக்கூடிய தொகை தமிழ்நாடு அரசிற்கு அல்லது அறநிலைத்துறைக்கு எங்கே இருந்து வருகிறது என்றால், கோயில்களுக்கு போகின்ற பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகின்ற பொழுது, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகும்போது நம்முடைய பக்தர்கள், முருக பக்தர்கள் காணிக்கையாக போடுகின்ற அந்த காசிலே இருந்துதான் இந்த செலவுகளை அறநிலைத்துறை சந்திக்கின்றது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அறநிலைத்துறை அதிகாரிகள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது, ஆய்வுகளுக்கு போகும்போது அவங்களுக்கான செலவு, சாப்பாட்டு செலவு, அவங்க தங்குற செலவு, போக்குவரத்து செலவு, இதுக்காகவும் அறநிலைத்துறை அதிகாரிகள் சொகுசாக போய் வருவதற்கு இன்னோவா வாங்கிறதுக்கு அல்லது பொலேரோ வாங்கிறதுக்கு, இதுக்காகத்தான் நாம போடுற காணிக்கைகள் எல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நாம கொடுக்கிற காணிக்கைகள் அத்தனையும் ஆண்டவனுக்கு போய் சேருவதாகவும், இறைவன் எடுத்துக்கொள்வதாகவும் அல்லது இறைவனுக்குரிய கைங்கரியங்களுக்கு பயன்படுவதாகவும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க அதிகாரிகளுடைய சொகுசு வாழ்க்கைக்காகவும் அரசியல்வாதிகளுடைய சொகுசு வாழ்க்கைக்காகவும் தான் அறநிலைத்துறையுடைய பணம் போய்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எந்த ஆன்மீகத்தால் அவர்கள் காசு சம்பாதிக்கின்றார்களோ, எந்த பக்தியினால் அந்த காசு வருகிறதோ, எந்த இறை நம்பிக்கையினால் அந்த காசு வருகிறதோ, அதை வைத்துக்கொண்டே அந்த இறை நம்பிக்கையை, பக்தியை, ஆன்மீகத்தை அழித்து ஒழிப்பதற்காக இந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய பணத்தை வாங்கி நம்முடைய நம்பிக்கைகளை உடைக்க வேண்டும், குலைக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு போடுகிறார்கள். நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துற டெக்னிக். இதுதான் திராவிடத்தினுடைய சிறப்பு. அதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதனுடைய தோழமை கட்சிகளாக இருந்தாலும் சரி, இது ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனை என்பதை போல திசை திருப்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்கின்ற காரணம் என்ன? ஏன் விளக்கு ஏற்றக்கூடாது? ஒரே காரணம், சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், அந்த இடத்திலே 2 பிரிவினருக்கு இடையே பதட்டம் உருவாகும். இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இது இந்து முஸ்லீம் பிரச்சனையே அல்ல. இதற்கு உதாரணம் என்னவென்றால், சமீபத்தில் ஒரு காணொளி வெளியானது. அதுல தடா ரஹீம் என்பவர் பேசியிருந்தார். அவர் ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர், இஸ்லாமியர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை வைத்துக் கொண்டிருப்பவர், நீண்ட காலமாக இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். அவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய இடத்துல, உங்களுக்கு உரிய இடத்துல, உங்க சௌகரியத்துக்கு நீங்க விளக்கே தரல, எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல 1996ஆம் ஆண்டிலும் 2005ஆம் ஆண்டிலும் இந்த பிரச்சனை நீதிமன்றம் போனபோது, அங்கே இருக்கின்ற சிக்கந்தர் சுல்தான் தர்காவுடைய நிர்வாக கமிட்டி அவளுடைய கைப்பட எழுதி கொடுத்தது என்னவென்றால், தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி, அதாவது 50 அடி தள்ளி
விளக்கு ஏற்றுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். அடுத்ததாக சமீபத்திலே நிறைய காணொளிகள் வருகின்றது. திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்கள், இஸ்லாமிய மக்கள், அவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதாவது ஏற்கனவே வந்த தீர்ப்பின்படி தர்காவும் அதற்கு செல்லுகின்ற படிக்கட்டுகளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்பும் இதுவும் இஸ்லாமியர்களுக்கு உரியது என்று தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுக்குள்ள நீங்க விளக்கேற்றினாதான் எங்களுக்கு பிரச்சனை, அதை தாண்டி நீங்க விளக்கேற்றினா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் இஸ்லாமியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது இந்து முஸ்லிம் பிரச்சனை அல்ல, இது திராவிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கின்ற பிரச்சனை, இது திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முருக பக்தி என்பது, முருக வழிபாடு என்பது, கௌமாரம் என்பது முருகனை பின்பற்றுவர்கள் என்று பாரம்பரியமாக, பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக தலைமுறையாக தமிழர்கள் பின்பற்றி வரக்கூடிய பழக்கம். முருகன் தமிழ் கடவுள், தமிழருக்கான கடவுள். முருகனுடைய ஆலயத்திலே பிரச்சனை வருகிறது என்றால் நேரடியாக அது தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, திராவிடத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை. இதை எப்படியாவது இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றி அதிலே குளிர்காயலாம், வழக்கமான ஓட்டு வங்கி அரசியை செய்யலாம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகமும் முயற்சி செய்கின்றது. புதிதாக ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது தீபத்தூண் அல்ல, அது நில அளவை கல். என்ன ஆதாரம்? கொடுக்கவில்லை. எந்த அடிப்படையிலே சொல்கிறீர்கள்? கொடுக்கவில்லை. எந்த இடத்திலாவது ஒரு சர்வே கல்லு 5 அடி 5.5 அடி உயரத்துக்கு வைப்பாங்களா? பல இடங்களிலே அதை போன்ற தூண்கள் இருக்கின்றன. அத்தனையும் தீபத்தூண்கள் தான். அத்தனையும் தீபம் ஏற்றுவதற்காக அந்த காலத்திலே வைக்கப்பட்ட தூண்கள் தான். இந்த தீபத்தூணை பொறுத்த வரைக்கும் 1981 தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை ஒரு புத்தகத்தை வெளியிட்டது. திருப்பரங்குன்றம் என்ற தலைப்பிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டது. தொல்லியல் துறையிலே உயரதிகாரியாக இருந்தவர் தான் தொகுத்து எழுதியிருந்தார். திரும்பவும் சொல்கிறேன், அது வெளியிட்டது இந்திய தொல்லியல் துறை அல்ல, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்ல. தமிழ்நாட்டினுடைய கட்டுப்பாட்டிலே, தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிறது. அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மலை மீது ஒரு தீபத்தூண் இருக்கிறது, பக்தர்களும் யாத்ரீகர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் அங்கே விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடியது, விளக்கேற்றுவதற்கு அனுமதி இருந்தது என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த புத்தகத்துல அந்த தூணை விவரித்து எழுதுகின்ற பொழுது அது நாயக்கர் காலத்திலே கட்டப்பட்ட தூண், நாயக்கர் கால கட்டிட வடிவமைப்பிலே வடிவமைக்கப்பட்ட தூண், அதிலே ஒரு ஆஞ்சநேயருடைய விக்கிரகம் செதுக்கப்பட்டிருக்கிறது, கல்வெட்டுகள் இருக்கின்றன அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஆதாரங்களின் அடிப்படையிலே பார்த்தால் கூட அது ஒரு தீபத்தூணாகத்தான் இருக்கிறது. இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தீபத்தூணுடைய உச்சியில ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு ஒரு குழி இருக்கிறதாகவும் எழுதியிருக்கிறாங்க. தொல்லியல் துறை ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், சமண மதத்தை, சமண பழக்க வழக்கங்களை ஆய்வு செய்கிறவர்கள் அத்தனை பேரும் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு அதில் ஒரு குழியும் இருக்கிறது. ஆக இது ஒரு தீபத்தூண் தான் என்பது தெளிவாக முடிவாகி இருக்கிறது. இதை திசை திருப்புவதற்காக அது ஒரு நில அளவை கல், சர்வே கல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல திராவிடம் என்பது நம்முடைய நம்பிக்கைகளையும், நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளையும், நம்மளுடைய இறை நம்பிக்கைகளையும், காலம் காலமாக நாம் பின்பற்றி வருகின்ற கலாச்சாரம், பண்பாடு, இவற்றை எப்படியாவது வேறறுக்க வேண்டும், இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும் என்ற முயற்சியை தான் மேற்கொண்டு வருகிறது. திராவிடம் என்பது இந்திய தேசியத்திற்கும் எதிரானது, தமிழ் தேசியத்திற்கும் எதிரானது. இந்த திராவிடத்தினுடைய இந்த கேவலமான அரசியல் தான் இன்றைக்கு ஆன்மீக நம்பிக்கையாளர்கள் மத்தியிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிறைய பேர் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள். நிறைய பேர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவார அமைப்புகளும் அல்லது இறை நம்பிக்கையாளர்களும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்றதா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் சங் பரிவாருக்கும் இந்த பிரச்சனைக்கும் நேரடி தொடர்பு இல்லை. தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்தவர் திரு ராம ரவிக்குமார் என்பவர். அவர் தமிழ் இந்து கட்சி என்று தனியாக ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார். அந்த அமைப்பு சங் பரிவாரனுடைய 57 அமைப்புகளுக்கு உள் வருவதில்லை. ஆனால் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவாரும் ஏன்
பின்னணியிலே நிற்கின்றது என்றால் ஆன்மீகத்திற்காக நிற்கிறது, இறை நம்பிக்கைக்காக நிற்கிறது, தமிழர்களுடைய பழக்க வழக்கத்திற்காக நிற்கிறது, முருக வழிபாட்டிற்காக நிற்கிறது. எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஆன்மீகம் தேவையில்லை. அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வழிகாட்டிகளுக்கு தெரியும், எங்களுடைய தலைவர்களுக்கு தெரியும். ஆனால் ஆன்மீகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஆன்மீக நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். மிக முக்கியமாக பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய அத்தனை நம்பிக்கைகளும் நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பின்னால் நிற்கின்றோம். ஆக நண்பர்களை, 2 கோரிக்கைகளை உங்கள் மத்தியிலே வைக்கின்றேன். மிக முக்கியமான ஒன்று, அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் தயவு செய்து காணிக்கைகளை செலுத்தாதீர்கள். நீங்கள் செலுத்துகின்ற காணிக்கைகள் அதிகாரிகளுடைய சொகுசு வாழ்க்கைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதிகாரிகள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லது அமைச்சர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள். இது பல முறை நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. தயவு செய்து எந்த கோயிலுக்கு சென்றாலும் காணிக்கைகளை செலுத்தாதீர்கள். 2வது, இந்து நம்பிக்கைகளுக்கு, ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு, வழிபாட்டு உரிமைகளுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதன் பின்னணியை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். கோயிலுக்கு சென்று ஆண்டவனை வணங்குவது மட்டுமே ஆன்மீகம் அல்ல. அந்த ஆண்டவனுக்கு ஒரு அவமானம் வருகின்ற பொழுது, அந்த ஆலயங்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது, அந்த ஆலய அன்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை வருகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இதை மறக்காமல் ஒவ்வொரு இந்துவும் ஒவ்வொரு தமிழனும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.